بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين. صلى الله على محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا. أما بعد. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, மினாவிலே தங்கியிருக்கின்ற ஹாஜிகளே, இந்த உபதேசத்தை செவியேற்கின்ற அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தி என்றென்றும் உண்டாவதாக. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்றைய பாட தலைப்பாக மாதஃபல் ஹாஜ் மில் யோம் அல் ஹாதி அஷர், 10வது நாள் செய்ய வேண்டிய மார்க்க கடமைகள் என்ன என்கிறதை நாங்கள் தெரிந்ததற்கு பிறகு 11வது நாள் 12வது நாட்களில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பது சம்பந்தமாக 11வது நாள் சூரியன் உச்சியிலிருந்து சாய்ந்தது பிறகு அப்படின்னா லொஹருடைய நேரமானது போது ரமல் ஜமராத் சலாத், 3 ஜமராக்கள் கல்லெறியும் இடங்கள் 3 இடங்கள் இருக்கின்றன. அந்த 3 இடத்திலேயும் கல்லெறிவது மார்க்கமாக்கப்பட்டுள்ளது. முதலாவது அல் ஊலான்னு சொல்லக்கூடிய அஸ்ஸோரா, அதை கொண்டு ஆரம்பிக்கப்பட வேண்டும். வஹியல் ஊல், அதான் முதல் ஜமராத்தாக கணிக்கப்படுகிறது. துஅதபரு ஷர்கிய்யா பினிஸ்பத்தில் ஜமராத்தி ஸலாத், மற்றைய 3 ஜமராக்களுக்கும் 3 ஜமராக்களோடு சேர்த்து பார்க்கின்ற பொழுது அது கிழக்கு பகுதியிலே அமைந்திருக்கிறது. ஆகவே அங்கு அல் ஊலான்னு சொல்லக்கூடிய ஜமராத் பிஸ்ஸோராவுக்கு சென்று 7 கற்கள் தொடராக எறிய வேண்டும். 1 2 3 4 5 6 7 இவ்வாறு தொடராக எறிய வேண்டும். எறிகின்ற ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு கல்லையும் எறிகின்ற பொழுது தக்பீர் கூறுவது மார்க்கமாக்கப்பட்டிருக்கிறது. பின்னர் எறிந்த பிறகு ஜனக்கூட்டமாக இருக்கும், நெருக்கடியாக இருக்கும், சற்று தூரமாகி முன்னோல பின்னோ எப்படி தோதுவாக இருக்கிறதோ ஜிஹாம் நெருக்கடியை விட்டும் ஒதுங்கி கிபிலாவை முன்னோக்கி 2 கைகளையும் உயர்த்தி அல்லாஹ்விடத்திலே நீண்ட பிரார்த்தனைகள் செய்ய வேண்டும். அதற்கு பின்னால் எத்தஜிஹு இலல் உஸ்தா, நடுவிலே இருக்கின்ற ஜமராத், அதற்கு அங்கு செல்ல வேண்டும். அங்கு சென்று அதே போல தொடராக 7 கற்கள் எறிய வேண்டும். ஒவ்வொரு கல்லையும் எறிகின்ற பொழுது தக்பீர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று 7 முறை ஒவ்வொரு கல்லையும் எறிகின்ற பொழுது தக்பீர் கூறி எறிய வேண்டும். அதே போல பின்னர் சற்று விலகி, நெருக்கடியை விட்டும் சற்று விலகி கிப்லாவை முன்னோக்கி 2 கைகளையும் உயர்த்தி அல்லாஹ்விடத்திலே நீண்ட பிரார்த்தனையிலே ஈடுபடுவதை மார்க்கமாக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு ஜம்ரத்துல் அக்கபான்னு சொல்லக்கூடிய 10வது நாள் எறிந்த அந்த அக்கபான்னு சொல்லக்கூடிய ஜம்ரத்துக்கு சென்று ஃபர்மீஹா பி சபி ஹசயாத்தின் முத்தஆகிபாத்தின், தொடரான 7 கற்களை தக்பீர் கூறி ஒவ்வொரு கல்லும் எறிகின்ற பொழுது தக்பீர் கூறி எறிய வேண்டும். அங்கு வலகிஃபு இந்தஹா, முன்னே 2 இடத்திலேயும் ஒதுங்கியிருந்து பிரார்த்தனையிலே ஈடுபட்டது போன்று இங்கு பிரார்த்தனையிலே ஈடுபடுவது மார்க்கமாக்கப்படவில்லை. ஏன்? இக்திதாஅன் பி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகளாரை பின்பற்றி செய்வதனால் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த அல் அகபான் சொல்லக்கூடிய கல்லறியும் இடத்தில் எறிந்ததற்கு பிறகு அவர்கள் அங்கு தரிப்பட்டு பிரார்த்தனையில் ஈடுபடவில்லை. நபிகார் செய்திருந்தால் சொல் செயல் அங்கீகாரம் தான் மார்க்கமாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது 11ஆம் நாள் செய்ய வேண்டியது. வஃபி லைலத்தி சானி அஷர், 12வது இரவு எருமில் ஜம்ராத்தி ஸலாத் கதாலிக்க, முதல் 11வது நாள் 3 ஜம்ராக்களுக்கும் கல்லெறிந்ததை போல கல்லெறிவது மார்க்கமாக்கப்பட்டிருக்கிறது. வஃபியோமி சாலிஸ் அஷர், அதே போல 13ஆம் நாளும் 3 இடங்களுக்கும் கல்லெறிவது மார்க்கமாக்கப்பட்டிருக்கிறது. இந்த அஹர, தாமதித்து செல்பவராக இருந்தால் அடுத்த நாளும் என்ன செய்யலாம்? 13 நாளும் கல்லெறியலாம். எருமில் ஜமராத் ஸலாத் கதாலிக்க. ஆகவே வலஜூஸுல் இன்சான் அன் யர்மிய ஜமராத் ஸலாத் ஃபி யௌமின் ஹாதி அஷர் வசானி அஷர் வசாலிஸ் அஷர் கப்ல ஸவால், 3, 11வது 12வது 13வது தினங்களிலே சூரியன் உச்சியிலிருந்து சாய்வதற்கு முன்னால்
எறிவது கல்லெறிவது ஜாயிஸ் ஆகாது. நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் லம் எருமி இல்லா பாத ஜவால், ஜவாலுக்கு பின்னாலே தான் நபிகளார் கல்லெறிந்திருக்கிறார்கள். சொன்னார்கள் ஹுது அன்னி மனாசிக்கக்கும், உங்களுடைய ஹஜ்ஜி கிரிகளை என்னிலிருந்து எடுத்துக் கொள்ளுங்கள் சொன்னார்கள். கணியத்துக்குரிய தோழர்களே, நண்பர்களே, ஃபைதா ஜாலத் ஷம்ஸ் ரமவ், சூரியன் உச்சியிலிருந்து சாய்ந்தால் கல்லெறிவார்கள் சஹாபாக்கள். சவாலுக்கு முன்னால் கல்லெறிவது ஜாயிஸாக இருந்திருக்குமே ஆனால், அனுமதிக்கப்பட்டதாக இருந்திருக்குமே ஆனால், நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அதை தெளிவுபடுத்தியிருப்பார்கள், உம்மத்தினருக்கு அதை கூறியிருப்பார்கள், தெளிவுபடுத்தியிருப்பார்கள். ஒன்று செயலின் மூலமாக, அல்லது வார்த்தையின் மூலமாக, அல்லது அங்கீகாரத்தின் மூலமாக. ஆனால் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தேர்ந்தெடுத்தது மத்திய இரவு, அதாவது மத்திய பகல், சூரியன் உச்சியிலிருந்து சாய்ந்ததன் பிறகுதான் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கல்லெறிதலை அவர்கள் கல்லெறிந்திருக்கிறார்கள். அதைத்தான் மார்க்கமாக ஆக்கியிருக்கிறார்கள். எனவே அது ஜவாலுக்கு முன்னால் எறிவது இலேசாக இருந்தாலும் கூட நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய தெரிவு, அல்லாஹ்வுடைய தெரிவு அடியார்களுக்கு இலகுவத்தான் அவர்கள் விரும்பினாலும் கூட, ஆனால் இங்கு கல்லெறிவது ஜவாலுக்கு பிறகுதான் அறிய வேண்டும் என்பது மார்க்கமாக்கப்பட்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர், இதிலா தலீல் அன் ரம்மில் அசிஹுலைரன், இரவு காலங்களிலே கல்லெறிவது பகல் நேரம்தான் கல்லெறிவதற்குரிய நேரம். ஆனால் பகல் நேரத்திலே இரவு நேரத்திலே கல்லெறிவதற்கு ஆதாரங்கள் இருப்பதாக தெரியவில்லை. நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கல்லெறி நேரத்தை அவர்கள் நேரம் விட்டிருக்கிறார்கள், குறிப்பிட்டிருக்கிறார்கள். பிந்திய நேரத்தை அவர்கள் கூறவில்லை. அதனால் பொதுப்படையாக வந்திருப்பதனால அந்த பொதுப்படையான கருத்தின்படிக்கு இரவு நேரத்திலும் கல்லெறிதல் அனுமதிக்கப்பட்டுள்ளது என்ற செய்தியை நாம் விளங்கிக் கொள்ளக்கூடிய இருக்கின்றது. வல்லாஹு ஆலம். கணியத்துக்குரிய சகோதரர்களே, நாம் இதிலே பொதுபோக்காக கவனஈனமாக இருந்துவிடாமல் மேற்கூறப்பட்ட ஒழுங்குமுறைப்படி நாம் அவைகள் நிறைவேற்றுவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நமக்கும் உங்களுக்கு அருள் செய்வானாக. ஆஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.